ஆமேன். சரி, இன்னைக்கு மங்கின திரி நெறிந்த நானெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14:11 வேர்ட்ஸ் 11 11வது வசனம் 14:11 சொல்லுங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்த. நல்ல பிதாவே, இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் இதனுடைய ஆழத்தை அர்த்தத்தை அறிந்து உம்முடைய உயர்வை உண்மையிலேயே அனுபவிக்க உதவி செய்வீராக. உம்முடைய ஜனங்கள் உயர்த்தப்பட்டு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் உயரணும், நாளுக்கு நாள் உயரணும். உயர்வு தேவை. அந்த உயர்வதற்கு எத்தனையோ ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறான். அதில் ஒன்று, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தவன். உயர்வுக்கு ஒரு வழி, சிம்பிள் மெத்தடு. எப்படி இருப்பது? தாழ்த்துவது. இந்த தாழ்மை என்றால் என்ன? தாழ்மை என்றால் என்ன? சிலர் அப்புறாணி போல, ஒன்றும் பேச தெரியாது போல இப்படி இருப்பாங்க. இது தாழ்மை அல்ல, இது நடிப்பு. ரொம்ப தாழ்மையாக இருக்கிற போல் நடிப்பாங்க. தாழ்மைனா என்னன்னு சொல்லித்தரேன். நேற்றைக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன். திடமனதாக இருங்கள், பழங்கொண்டு. அப்படின்னா என்னன்னு தெரியாது. திட மனசுன்னா என்னன்னு சொல்லுங்கள். திட மனசுனா திட மனசு தான். ஸ்ரீசர்கிட்ட சொன்னார், நீங்கள் எப்படி இருங்க? பழங்கொண்டு திடங்கொள்ளுங்கள். ஆனால் திட மனசுனா என்னது? மனசு திட மனசுனா என்னன்னே தெரியாது. நேற்று வந்திருந்தேன்னா அழகாக சொல்லி கொடுத்து. திடம் திரவம், திடப்பொருள் திரவ பொருள். தண்ணீர் திரவமாகவும் இருக்கும், திடமாகவும் இருக்கும். ஸ்கூலில் படிக்கலையா? தண்ணிக்கு என்ன உண்டு? தனியாக தரையில் இருந்தால் என்னது? திரவமாகிறது. அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா திடமாகிறது. அதே H2O தான். தண்ணின்னா என்னது? அங்கே கெமிஸ்ட்ரியில் H2O. அது என்னது? அது ஐஸ் கட்டியில் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா எதாகிடுது? ஐஸ் கட்டின்ற பேரில் திடப்பொருளாக மாறுது. வெளியே எடுத்து வச்சா திரவமாகிறது. புரியலையா? இப்போ மனசு, ஒரு சம்பவம், ஒரு செய்தியை கேட்டவுடனே அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடுது, கலங்கி தண்ணி மாதிரி ஆயிடுது. எது? மனசு. ஆனால் சில மனசு என்ன செய்தி வந்தாலும் சரி, திட மனசார். இப்போ புரியுது பாருங்கள். திட மனசுன்னு என்னன்னு தெரியுதா? கல் மனசு. நம்ம பாஷையில் சொன்ன என்னது? இதுக்கு தான் செய்தி கேட்கணும், செய்திக்கு வரணும். அப்போது திட மனசுனா என்னன்றதை இப்படி விலைக்கு சொல்கிறதுக்கு தான் பாஸ்டர் தேவைப்படுது. அல்லையா? சொல்லுங்கள். நேற்று வந்தவங்களுக்கு திட மனசுனா எப்படின்னு விவரமாக 1 மணி நேரம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ நேரம் சொல்ல 2 நிமிஷம் மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் சனிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கும் வாருங்கள். அல்லையா? சொல்லுங்கள். சரி, இப்போது தாழ்மைனா என்னன்னு உங்களுக்கு சொல்ல போகிறார். அல்லையா? சொல்லுங்கள். அப்படியே அல்லையா கூட சொல்லாமல் அப்படியே பாவம் போல் பெருக்குன்னு முழிச்சுக்கிட்டு, புசுக்குன்னு வந்து பூனைக்குட்டி மாதிரி முழிச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் தாழ்மை நினைக்கிறாங்க. நோ. தாழ்மை என்றால் என்ன? ஹம்பிள் யுவர் செல்ஃப். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நீயே என்ன செய்ய? தாழ்த்து. தாழ்மை 2 விதத்தில் வருகிறது. ஒன்று, நீங்களா உங்களை தாழ்த்த ஒரு முறை. இன்னொன்று, மற்றவர்களால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? தாழ்த்தப்படுகிறோம். மனிதர்களால். பிசாசானவன் மனிதர்களை கொண்டு நம்மளை என்ன செய்கிறான்? தாழ்த்துகிறான், ஒடுக்குகிறான், தாழ்த்துகிறான். மனிதர்களால் வருகிற தாழ்மை நமக்கு வராமல் இருக்கணும்னா நாம் நம்மையே என்ன செய்யணும்? தாழ்த்திடணும். இதை இயேசு தான் சொன்னார். நீ ஒரு விருந்து வீட்டுக்கு போனால் போய் சேரில் உட்காராத, தரையில் உட்கார். அவன் உன்னை பார்த்து கனப்படுத்தி அவனா என்ன செய்யணும்? வீட்டுக்காரன்
சேரில் உட்கார வைக்கணும். இப்படி தன்னைத்தானே நீ தரையில் தாழ்த்தி உட்காரு, அப்பொழுது நீ என்ன செய்யப்படுவாய்? உயர்த்தப்படுவாய். இதுதான் தன்னைத்தானே தாழ்த்துறது. ஒரு எக்ஸாம்பிள் ஏசப்பா சொன்ன உதாரணம். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நாமே என்ன செய்ய பழகணும்? தாழ்த்த பழகணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எப்படி குடும்பத்தில் பிறந்தேன், நான் என்னெல்லாம் படிச்சிருக்கிறேன், இந்த நினைப்பே நம்ம பொழப்பை கெடுத்துரும். பொழப்புனா என்னது? ஆசீர்வாதத்தை, உயர்வை கெடுத்துரும். எப்பொழுதும் நாம் தாழ்மையாக இருக்கணும். நான் ஜெபிக்கிறேன், எனக்கு எவ்வளோ வருஷம் விசுவாசி, நான் எப்படி ஆள், எப்படி குடும்பத்தில் பிறந்தேன், இந்த மாதிரி இருந்தாலே உனக்கு தாழ்மையே வராது. நாம் நம்மை நாமே தாழ்த்தணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது, 2 நாளாகமம் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன், உயர்வை கொடுப்பேன். ஸோ எந்த ஒரு விசுவாசி, ஊழியக்காரனோ விசுவாசியோ ஒரு கிறிஸ்தவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறானோ அவனுக்கு மட்டுமே உயர்வு வரும். எந்த மனுஷனும் அவனை தாழ்த்த விட மாட்டார். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. ஸோ யாரும் நம்மளை தாழ்த்தாமல் இருக்க, சில நேரம் நம்மளை தாழ்த்தும் போது நியாயம் எடுபடாமல் போகலாம். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஏசப்பா தான் தாழ்மைக்கு நல்ல அடையாளம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் இயேசுதாமே தம்மை தாழ்த்தின போது, சொல்லுங்க, இயேசுதாமே தம்மை தாழ்த்தின போது அவருக்கு இருந்த நியாயம் எடுபடவில்லை, எடுபட்டு போய்விட்டது. அவருடைய நியாயத்தை யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவர் கடவுள், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், மனிதனை சிருஷ்டித்தவர். அவர் படைத்த மனுஷனில் ஒருவனாய் இருக்கிற பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக போய் நிற்கிறார். இப்படி அவர் தன்னை தாழ்த்தினதினாலே அவர், நான் ஒரு தப்பும் செய்யலைன்னு சொன்னாலும் அந்த நியாயம் எடுபடலை. பிலாத்து என்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட போய் நிற்கிறார். அவன் அந்த தேசாதிபதியாக இருந்தாலும் இவர் படைச்ச மனுஷன், ஆண்டவர் படைச்ச மனுஷன்தான் பிலாத்து. அந்த மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறார். அப்பொழுது அவர் ஒரு தப்பு செய்யலைன்னு சொன்னாலும் அவனை யாரும் நம்பலை. இதுபோல் சில நேரங்களிலே நாமும் நம்மளை தாழ்த்துகிறதுனாலே நமக்குள் இருக்கிற நியாயம் எடுபடாமல் போகலாம். நமக்குள்ளே இருக்கிற நியாயத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். நம்ம தாழ்மையாய் நடந்து கொள்ளும்போது, நான் செய்யலை சார், நான் வேலை ஸ்தலத்தை நான் லஞ்சம் வாங்கலை சார், நான் கரெக்டாக தான் சார் டியூட்டி பார்த்தேன் சொன்னாலும் யாரும் என்ன மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் தாழ்மையாகவே இருங்கள். உங்களை நம்பினாலும் சரி, நம்பாமல் போனாலும் சரி, நீங்கள் தாழ்மையாயிருங்கள். உங்களை உயர்த்துகிறவர் நம்முடைய தேவன். இயேசு தன்னை தாழ்த்தினார். பிலாத்து நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, பிரதான ஆசிரியர் நம்பினால் நம்பாலும் சரி, அவர் நியாயமாய் உண்மையாய் தன்னை தானே தாழ்த்தி நின்றார். பிதா அவரை உயர்த்தினார். இந்த பூமியிலும் உயர்த்தினார், பரலோகத்தில் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு பெரிய உயர்வை பிதா குமாரனுக்கு கொடுத்தார். பிதாவை லேசா நினைக்காதீங்க. பிதா யாரு? தேவன். பிதா தேவன் எத்தனை? சொல்லுங்க. தேவன் ஒருவரே. தேவன் ஒருவர். அண்ணாதுரை சொல்றாரு, ஒன்றே தேவன், ஒன்றே குலம். தேவன் ஒருவர், கடவுள் தேவன் ஒருவர். தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம பிதான்னு சொல்கிறோம். முஸ்லீம்கள் அல்லான்னு சொல்கிறாங்க. யார்? அல்லான்றாங்க. இந்து மதத்தில் ஈஸ்வரன் சொல்கிறாங்க. என்னத்தையோ சொல்கிறாங்க. அவங்க 1-2 சொல்கிறாங்க. அவங்கள விடுங்க, நாரி போனது. தேவன் ஒருவர், சர்வ வல்லவர். அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர் தெரியாதுல்ல? வாசிங்க 1 தீமோத்தேயு சீக்கிரம். அதை மட்டும் சைடில் போகுது ஒரு மாதிரி, எடுங்க சீக்கிரம். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாவாமை உள்ளவர், ஒருவராய், ஒன்லி ஒன் காட். காட் இஸ் ஒன்லி ஒன். தேவன் ஒருவரே. அவர் எப்படிப்பட்டவர்?
சொல்லுங்க. சாவாமை உள்ளவர் அப்படின்னா என்ன? மரணம் கிடையாது அவருக்கு. எவர்லாஸ்டிங் காட். அதாவது அவர் அவர் உயிர் உள்ளவர், தன்னில் தானே உயிர் உள்ளவர். தெரியாதா? யோவான் சுவிசேஷம் சீக்கிரம் உங்களுக்கு தேவனை பற்றி சொன்னால் அவ்வளவு இருக்கு சத்தியம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிதாவானவர் தம்மில் தாமே உயிர் உள்ளவராயிருக்கிறார். தன்னில் தானே சொல்லுங்க, உயிர் உள்ளவர். ஸோ ஒன்லி ஒன், கடவுள் பிதா மட்டும்தான் தன்னில் தானே அழியாதவராய், மரணம் இல்லாதவராய், சாவாமை இல்லாதவராய், உயிருள்ளவராய், தன்னில் தானே உயிருள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு பிறகு குமாரனுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். வாசிங்க. குமாரனும் தம்மில் தாமே உயிருள்ளவராக இருக்கும்படி இவர் தான் அருள் பண்ணார். யாரு? தேவன். அப்போ குமாரனும் தன்னில் தானே உயிருள்ளவராக இருக்க பிதா என்ன கொடுத்தாரு? அருள். அப்ப பிதா மட்டும்தான் தன்னில் தானே உயிர் உள்ளவர், சாவாமை உள்ளவர். 1 தீமோத்தேயுக்கு வாங்க, கடன்னு 6:16. சாவாமை உள்ளவர், மரணமில்லாதவர், சாவாமை உள்ளவர், உயிர் உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர். சத்தமா ஒரு அல்லேலூயா. தேவன் ஒளியாயிருக்கிறார். யோவான் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. 1 யோவான் 1:5 தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியா இருக்கார். எப்படிப்பட்ட ஒளியில இருக்கார்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில. அந்த ஒளிக்குள்ள ஒருத்தரும் போக முடியாது. யாரு? பிதா இருக்கிற ஒளிக்குள்ள யாரும் போக முடியாது. ஒருவரும், தூதர்கள், பிரதான தூதன், எவனுமே உள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட ஒளிக்குள்ள இருக்கிறவர் இந்த பிதா. என்ன நினைச்சுக்கிட்டீங்க பிதாவை? தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். மனுஷர்கள் ஒருவரும் இதுவரை ஒரு மனுஷனும் தேவனை பார்த்தது கிடையாது. ஒரு மனுஷனும் பார்க்க முடியாது. தூதர்களே பார்க்க முடியாதுன்னா அப்புறம் மனுஷன் என்னத்தை பார்க்கணும்? பாவம் செய்யாத தூதர்களே பார்க்க முடியல, பாவம் செஞ்ச மனுஷர்கள் பார்க்க முடியுமா தேவனை? ஒரு மனுஷனும் கண்டிராதவரும், காண எப்படி ஆள் தெரியுமா தேவன்? இப்பதான் தெரியுது. பிதாவே ஆராதிக்கின்றோம். இங்கேருந்து கையத்தான் காட்டி ஆராதிக்க முடியும். ஒருத்தனும் தேவனை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மகிமைக்குள் இருக்கிறவன். நாம் அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த தேவனிடத்தில் தங்களை யார் ஒருவர் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனிடத்தில் தாழ்த்த வேண்டும். இயேசு தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினதுனாலே அவர்கிட்ட இருந்த நியாயம் எடுபடல. நம்மளையும் அப்படித்தான் மதிக்க மாட்டாங்க. தாழ்த்துறதுனால அற்பமாக நினைக்கலாம். நினைச்சிட்டு போ, நான் என் தேவனுக்காக தாழ்மையாக இருக்கிறேன். ஆமே ஆமே. பைபிளை பாருங்க. சில விசுவாசிகள் எவ்வளோ காலத்துக்கு தாழ்த்தணும்? சில விசுவாசிகள் ஆரம்பத்தில் தாழ்த்துவாங்க, அப்புறம் வசதி வர வர பெருமை வந்துடும். சர்ச்சுக்கு வரும்போது நோயோடு வருவாங்க, பேயோடு வருவாங்க, பிரச்சனையோடு வருவாங்க. அப்பா ஐயோ, அப்பா இவ்வளோ அல்லேலூயா ஏசப்பா ஓஹோ ஓஹோன்னு அப்படியே நடிப்பாங்க, தாழ்மையாக இருப்பாங்க. வசதி வருது, சுகம் கிடச்சிருச்சு, பெருமை வந்துருச்சு, வசதி வந்துருச்சு, வண்டி வாங்கிட்டாங்க, வீடு மாடி கட்டிட்டாங்க. அடனா எவரையும் மதிக்கிற கிடையாது. நான் யார் தெரியுமா? சவுல் அரசன் இந்த கேஸு 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள்.
அப்பொழுது தேவன் யாரை ராஜாவாக்கலாம் என்று கர்த்தருடைய கண்கள் 12 கோத்திரத்தை உலாவிக் கொண்டு வருகிறது. அப்பொழுது ஒருவன் பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்த கீஷின் குமாரனாகிய சவுல் கழுதையை தேடி போய்கிட்டு இருக்கான். அவனுடைய கழுதை காணணும். கர்த்தர் அவனை ராஜாவாக்க விரும்புகிறார். அப்பொழுது அங்கே இருந்த ஊழியக்காரனாக இருக்கிற தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, ஒருத்தன் கழுதையை தேடிக்கிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடு, அவனை நீ யாராக்கி விடு, ராஜாவாக்குன்னு. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி போகிறான். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியை இந்த சவுலை பார்க்கிறான். பார்த்த உடனே, உன்னை கர்த்தர் யாராக்க விரும்புகிறார், ராஜாவாக்க விரும்புகிறார். நீ தான் இந்த 12 கோத்திரத்துக்கு சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் நீ யாராக வேண்டும், ராஜா. அப்போ அந்த ஆள் சொன்னதை பாருங்கள், எவ்வளோ தாழ்மையாக சொன்னார் தெரியுமா? வாசிங்க. சவுல் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலுக்கு பிரதியுத்தரமாக, நான் இந்த இஸ்ரவேல் 12 கோத்திரங்களிலே சின்ன கோத்திரமான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? இந்த பென்யமீன் கோத்திரத்தில் கூட அற்பமான குடும்பம், ஏழை குடும்பம் எங்கள் குடும்பம். கழுதையை தேடிக்கிட்டு அற்பமான குடும்பம். இப்படி தாழ்த்தினவன் தான் யாரு சொல்லுங்க? இப்படி தான் நம்மளும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு முத வரையில் இப்படி தான் தாழ்த்தணும். ஐயோ உள்ளே போய் உட்காரலாமா, நம்மளை எதுவும் சொல்லிடுவாங்களே, டிங் டிங்னு அப்படியே பம்முன காலம் போய் அப்புறம் அப்படியே வாசல் ஓரத்தில் உட்காந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து இப்படி பம்மி பயந்து தாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா இப்போ நெஞ்சை திமிந்து ரவுடி மாதிரி உள்ளே வர்றது சர்ச்சுக்கில். புரியுதா? தாழ்மை எங்கே போச்சு? இதே சவுலை இப்போ பெண்கள் எல்லாம் ஒரு சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, தாவீது கொன்னது சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது. இந்த வார்த்தையை அவனால் என்ன செய்ய முடியல, பெருமை. நான் கொன்னது 1000ன்னு சொல்கிறாங்களே, தாவீது கொன்னது 10000ன்னு சொல்கிறாங்களே, அவனால் ஜீரணிக்கவே பெருமை. ஏன்னா ராஜாவாயிட்டான். அன்னைக்கு கழுதை மேய்க்கிறவனாக இருந்தான், இன்னைக்கு ராஜாவாயிட்டான். ராஜாவான உடனே எது வந்துருச்சு? இந்த பெருமை நமக்கு வரவே கூடாது. எப்பவும் தாழ்மையாக இருக்கணும். வசதி வந்தாலும் சரி, பதவி வந்தாலும் சரி, உயர்வு வந்தாலும் சரி, தாழ்மை தான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏசு எவ்வளோ காலம் தாழ்த்தினார்? பிலிப்பியர் 2:8. பிலிப்பு 2:8. மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், சிலுவையில் மரிக்கிற அந்த மரண பரியந்தமும் எப்படி? அப்போ மரண வரைக்கும் அவர் எப்படி இருந்தார் சொல்லுங்க? நமக்கு உயிர் போகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். ஒரு காலம் பெருமை வரக்கூடாது. எவ்வளோ வசதி வந்தாலும் பெருமை வரக்கூடாது. யார் நம்மளை புகழ்ந்தாலும் நமக்கு எது வரக்கூடாது சொல்லுங்க? பெருமை வரக்கூடாது. உங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைகள்லாம் இப்படி இருக்குது, நீங்கள்லாம் இப்படி என்ன வேணாலும் சொல்லட்டும், நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? தாழ்மை 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 தாழ்மையை விட்டு விடாதீங்க. இது நம்ம ஏசப்பா கற்றுக் கொடுத்த தாழ்மை. தாழ்மையை கடைசி வர வச்சுக்கங்க, உயர்வாகவே இருப்பீர்கள். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் முதலாவது தேவனிடத்திலே, கர்த்தரிடத்திலே தாழ்த்துங்கள். வாசிங்க யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம். சீக்கிரம் 10ஆம் வசனம். எப்படி சொல்லுங்க? எங்க தாழ்த்தணுமா? முதல்ல சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட தாழ்த்த பழகணுங்க. எங்க தாழ்த்தணும்? இதை புரிஞ்சுக்கங்க. சர்ச்சுக்குள்ள வரும்போது கம்புலாம் தாழ்மையாக உள்ளே வரணும். புரிஞ்சுக்கங்க. எல்லா பதவி அந்தஸ்து எல்லாத்தையும் வாசலில் கேட்டுக்கிட்டே விட்டுரும். ஆமேன்னு சொல்லுங்கள். நீ பட்டுச்சேலை கட்டியிருந்தாலும் சரி, சாதா சேலை கட்டியிருந்தாலும் சரி, நீ கோட்டு சூட்டு போட்டாலும் சரி, நீ வேட்டி கட்டிட்டு பேண்ட்டு சட்டையோடு வந்தாலும் சரி, சாதாரணமாக இருந்தாலும் சரி,
கர்த்தர்கிட்ட வரும்போது எல்லோரும் சொல்லுங்க. ஒரு முஸ்லீமை பாருங்கள், தொழுகை நடத்துகிறாங்க, மிலாடி நபி அது இதுன்னு, எப்படி எல்லாரும் ஒன்று போல சமமாக நிற்கிறாங்க. பேயை கும்பிட்றவங்க கூட கரெக்டாக இருக்கானே. நமக்குள்ளே உயர்வு தாழ்வு எண்ணங்களில் கூட பெருமை வந்துடவே, எண்ணத்தில் தாழ்த்தணும், பேச்சில் தாழ்த்தணும், செயலில் தாழ்த்தணும். சொல்லுங்க, தாழ்மை எங்கெங்கே இருக்கணும்? மைண்டில் தாழ்மை இருக்கணும். ரெண்டாவது, பேச்சில் தாழ்மையாக பேசணும். மூணாவது, செயலில் தாழ்மையாக இருக்கணும். தரையில் உட்காரு, உன்னை தூக்கி மேலே சேரில் உட்கார வைப்பார், உன்னை தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அல்லையா சொல்லுவோமா? ஸோ தாழ்மை 3 விதங்களிலே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டும். சொல்லுங்க, சிந்தையிலே, பேச்சிலே, செயலிலே. அல்லையா சொல்லுவோமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாயிருங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் பேசுங்கள், தாழ்மையை சிந்தியுங்கள். 2 பேர் சர்ச்சுக்கு போனார்கள், ஆயக்காரனும் பரிசேயன். அப்பா, உங்கள் வாயில் வரணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் பைபிளில் தேறி இருக்கணும். ரெண்டாவது, நான் உங்கள் கவனம் இங்கே இருக்க வைக்கணுன்றது தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். எனக்கு பதில் சொல்ல தெரியாமல் இல்லை. உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்? 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஆயக்காரன். பரிசேயன்றது கிறிஸ்தவன், நம்ம பாஷையில் சொன்னால் கிறிஸ்தவன். ஆயக்காரன்னு புதுசாக சர்ச்சுக்கு வர்றாங்க, இந்து. 2 பேரும் இயேசுவை கும்பிட வந்தாங்க. அப்போது இந்துவாக இருந்தவன் என்ன செஞ்சான்? ஐயோ, முத கோயிலுக்குள்ளே போகிறோம், எப்படி போகிறது? நம்ம பேச வாசல்கிட்டே அந்த வறண்டாலே உட்காந்துரும். வறண்டால் இருக்கிறவங்க பூரா புதுசாக வந்தவங்க நினச்சிடாதிய, வழி இல்லாமல் கால் வழியில் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாவம். அதனால் அவன் இந்த வறண்டாலே அங்கனே நின்றுட்டான். யார்? இந்த புதுசாக வந்தவன் ஆயக்காரன். இந்த விசுவாசி ஆகிய பரிசேயன் என்ன செஞ்சான்? உள்ளே வந்தான். 2 பேரும் இப்போ கும்பிட்றாங்க. அவன் என்ன சொல்லி கும்பிட்றான்? புதுசாக வந்தவன், ஆண்டவரே, முத உங்கள் கோயிலுக்கு வந்திருக்கேன், பல பாவங்களை செஞ்சுருக்கேன், பாவியாகிய என்னை மன்னிங்க, என் மேலே எப்படி இருங்க, இறக்கமாக இருங்க, என்னையும் மன்னிச்சு என்னையும் ஒரு ஆசீர்வதிச்சு அனுப்புங்கன்னு ஜெபம் பண்ணான். உள்ளே வந்தவன் என்ன செய்கிறான்? என் கூட ஒருத்தன் வந்தானே, அவனை மாதிரி நான்லாம் கிடையாது ஆண்டவரே, விக்கிரகத்தில் நான் நம்புறது கிடையாது, கும்புறது கிடையாது, நான் கரெக்டாக சர்ச்சுக்கு வாரம் வர்றவன், நான் தசமாக கரெக்டாக கொடுக்குறேன், நான் இப்படின்னு சொல்லி இவன் தன்னுடையதான கிறிஸ்தவ செயல்பாடுகள் எல்லாம் என்ன செய்கிறான்? மனசுலையும் நினைக்கிறான், வாயிலையும் சொல்கிறான், செயல்லையும் காட்டுறான். அவன் கூட வந்தவனை அங்கே விட்டுட்டு வரலாமா? அவன் என்ன நினைக்கிறான்? இவெல்லாம் ஆயக்காரன், நீ இங்கே நில்றா, நான் மட்டும் போய் உள்ளே போய் கும்பிட்டு வரேன். செயல்லையும் தன்னை யாராக காட்டிக்கிறான்? உயர்ந்தவனாக காட்டுறான். நீ எல்லாம் தாழ்ந்தவன், அங்கே நெல் வழியில். ஸோ சிந்தையிலும் பேச்சிலும் செயலிலும் நாம் தாழ்மையாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஏப்பா, நீ இம்புட்டு பெருமையாக இருக்க, நீ இங்கே நில்லு, முன்னாடியே நான் அங்கே போகிறேன்ட்டார். ஏன்னா அவன்கிட்ட தான் என்ன இருக்குது? தாழ்மை இருக்குது. அவன் அங்கே போய் நின்றுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, உள்ளே போய் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்களே, உங்களை சொல்லலை, அவனை அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான்னாரு. ஸோ எங்கே தாழ்மை இருக்கோ அவனைத்தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீதிமானாக்குவேன்றார், அவனைத்தான் உயர்த்துவேன்றார், அவனைத்தான் ஆசீர்வதிப்பேன்றார். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எது அவசியம்? உயர்வு வேணும்னா தாழ்மையாக இருங்க. நான் வந்து 10 வருஷமாக வர்றேன், அப்படியே தான் இருக்கேன்னா அப்படியே தான் இருக்கீங்க. உங்களுக்கு உயர்வு வேணும், உங்களை கர்த்தர் உயர்த்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன பழகணும்? தாழ்மையாக இருக்க பழகணும். நீ எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும், எவ்வளவு திறமசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதிக்கிற டேலண்ட் இருந்தாலும் யாராக இருக்கணும்? தாழ்மை, 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 தாழ்மை. அதுவும் இன்னொருத்தர் தாழ்த்தல்ல, நம்மை நாமே தாழ்த்தணும்.